வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என நிகழ்ச்சி கூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கும் நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானிக்க போகின்றோம். அன்பான தேவஜனமே, ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்குள்ளே சகல பொருட்களும் இருக்கின்றது. எலக்ட்ரானிக், அதாவது மின்லே பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து பொருட்களும் இருக்கின்றது. டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாம் வெளியில் கார் நிற்குது, ஸ்விமிங் பூல் இருக்குது, எல்லாம் ஒரு பெரிய வீடு நன்றாக இருக்கின்றது. அங்கே மாலை நேரம் ஆகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்து கொள்ளும். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த பெரிய வீட்டில் எல்லாம் இருக்குது, கரண்ட் இல்லைண்டா இப்படி இருக்கும். ஒரு பவர், அதாவது அதையெல்லாம் இயக்குகின்ற கரண்ட் இல்லை என்றால் முழு வீடும் இருளடைந்து போய்விடும், எந்த பொருளும் உபயோகத்துக்கு இல்லாமல் போய்விடும். அதுபோல தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீட்டை சுற்றிலும் சகல பொருட்களும் சகல தேவையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் உள்ளத்திலே சமாதானம் என்கின்ற ஒரு விடயம் இல்லை என்று சொன்னால் அந்த முழு வீடும் இருளடைந்ததுக்கு சமானமும். நாங்கள் சமாதானத்தை இழந்து இருக்கின்ற பொழுது எங்களுடைய வீட்டில் பெரிய திரையிலே ஒரு டிவி இருந்தாலும் அந்த டிவியை பார்ப்பதற்கு, சந்தோஷப்படுவதற்கு நம்மிடத்தில் சமாதானம் இல்லை என்றால் அது பிரயோஜனமற்ற பொருளாக மாறிவிடும். நம்முடைய வீட்டுக்கு முன்பதாக ஒரு பெரிய நீச்சல் தடாகம் இருக்கின்றது, ஆனால் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை என்றால் அந்த நீச்சல் தடாகம் கூட அங்கே ஒன்றுமில்லாத பிரயோஜனமற்ற ஒரு பொருளாக மாறிவிடும். அப்போ எங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் என்பது மிக முக்கியமானது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த சமாதானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சமாதானம் என்று சொல்லுகிற பொழுது இந்த சமாதானம் வெளியில இருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு பொருள் அல்ல, இல்லாவிட்டால் பணம் கொடுத்து வாங்குகின்ற ஒரு பொருளும் அல்ல. இன்றைக்கு நமக்கு வியாதி வந்தால் நாம் மருந்தை பணம் கொடுத்து வாங்கி நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த சமாதானம் என்கின்ற காரியம் தேவன் மாத்திரமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இந்த நாட்களிலே நாம் சிலுவையை தியானித்து வருகின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த கடந்த நாட்கள், அங்கே லெந்து நாட்கள் என்று சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை தியாகத்தை தியானிக்கின்ற நாட்களாக இருக்கின்றது. இந்த சிலுவையினாலே இயேசு கிறிஸ்து நமக்கு எதை பெற்றுக் கொடுத்தார் என்றால் இந்த மெய்யான சமாதானத்தை பெற்றுக் கொடுத்தார். வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினை நடிச்சுவரை தகர்த்து. 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ பிரியமானவர்களே, இந்த சமாதானம் என்கின்ற காரியம் கடவுளுடைய, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினாலே மனிதர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். முதலாவது சமாதானம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுளோடு கூட சமாதானம். எங்களை உண்டாக்கின இறைவன், எங்களை படைத்த இறைவனோடு நாம் ஒரு பிரிவினை உள்ளவர்களாக, பாவத்தின் நிமித்தம் ஒரு பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை. அப்போ முதலாவது நாங்கள் கடவுளோடு கூட சமாதானத்தை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். அதோடு கூட நாங்கள் சக மனிதர்களோடு கூட நாம் சமாதானம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அத்தனையும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால், அந்த நான் முதல்ல சொன்னது போல இன்றைக்கு எல்லாம் எங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கிறது, ஆனால் கரண்ட் இல்லை என்று சொன்னால், மின்சாரம் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு முழுவதும் இருளடைந்து இருக்கிறது போல இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்கள் இருளடைந்து இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் பேச முடியாமல், ஒருவரோடு ஒருவர் சந்தோஷப்பட முடியாமல், ஒருவருடைய சந்தோஷத்தை இன்னும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரே ஒரு காரியம் சமாதானமற்ற நிலை. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே நம்முடைய குடும்ப உறவுகள் நிறைய இருக்குது. நான் நினைக்கிறேன் மற்ற கலாச்சாரங்களை பார்க்கலும் இந்த தமிழ் கலாச்சாரத்திலே உறவு முறைகள் அதிகம் இருக்கிறது. ஒரு திருமணம் என்று வந்தால் உறவு முறைகளுக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுதே அநேகர் வந்து விடுவார்கள். அப்படியாக எங்களை சுற்றிலும் எத்தனை சொந்தங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சொந்தங்களோடு கூட, நம்முடைய உறவுகளோடு கூட, நம்முடைய சகோதர சகோதரர்களோடு கூட நாம் அங்கே உறவு கொள்ள முடியாமல், சந்தோஷம் கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு காரியம் சமாதானமற்ற நிலைமை.
ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லுகிறது, பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை கூடாக நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவையில் நிழலிலே நமக்கு சமாதானம் உண்டு. நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் முதலாவது தேவனோடு கூட சமாதானம் படுகின்ற பொழுது நாங்கள் அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய சகோதரர்களோடு கூட நாம் சமாதானத்தை கண்டடைய முடியும். பிரியமானவர்களே, இந்த சிலுவை என்கின்ற அடையாளம் எதை தெரியுமா காண்பிக்கின்றது? முதலாவது ஒரு தடி மேலிருந்து கீழே, அது மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற சமாதானத்தை குறிக்கின்றது. அடுத்தபடியாக இருக்கின்ற அந்த தடி மனிதனுக்குமான சமாதானத்தை குறிக்கின்றது. அப்போ கடவுள் எங்களோட வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு அநேக மனிதர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வீடுகளுக்கு நாங்கள் வர முடியாதவர்களாக, சிலர் அங்கே வேலை முடித்து ஐயோ வீட்டுக்கு போனால் தான் சமாதானம் இல்லையே, வீட்டுக்கு போனால் தான் நிம்மதி இல்லையே என்று சொல்லி அங்கே இரவு நித்திரை வரும் வரைக்கும் எங்கேயாவது போய் சுற்றி திரிந்து விட்டு நித்திரைக்கு மாத்திரம் வீடு வந்து அங்கே தூங்குகிறவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே நமக்கு மெய்யான ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு குழப்பம் நிறைந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று வேதத்திலே இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு தருகிற சமாதானம் இந்த உலகத்திலே எங்களை விட்டு ஒரு நாளும் எடுபடாத சமாதானம், எங்களுக்குள்ளே நித்திய காலமாய் இருக்கின்ற ஒரு சமாதானமாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அவரிடத்திலே நாங்கள் சென்று அந்த சமாதானத்துக்கூடாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப உறவுகளோடு கூட நம்முடைய சமூகத்தோடு கூட ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது நிச்சயமாகவே இப்பொழுது வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பாக்கெட் நிறைய பணம் இருக்கிறது, கைகள் அங்கே வாழ்க்கையில் நிறைய சம்பத்துக்கள் இருக்கின்றது, நிறைய தகுதிகள் இருக்கின்றது, ஆனால் இருதயம் வெறுமையாக இருக்கிறதை இன்றைக்கு அநேக மனிதர்களே ஆகிய நாங்கள் உணர்கின்றோம். இன்றைக்கு யாரை கேட்டாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று புலம்புகின்ற ஒரு வாழ்க்கை. ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம் இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர முடியும். ஆகவே தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த இயேசுவிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அந்த சமாதானம் எங்களுடைய உள்ளங்களிலே ஊறுகிறதாய், அந்த சமாதானம் எங்களுடைய இருதயங்களை நிரப்புகிறதாக காணப்படுகிறது. எந்த மனுஷனானாலும் யாராயிருந்தாலும் இயேசுவிடத்தில் நாங்கள் வருகிற பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது, அவர் சிலுவையினாலே பெற்றுக் கொடுத்த சமாதானத்தை இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ முடியும்.